அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மாதத்தின் முற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமான பகுதியாகவும், மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிற கொஞ்சம் மகிழ்ச்சி குறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் வழியில் ஒரு சில கஷ்டங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிற வினையாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் மேசராசியில் பிறந்தவர்கள் வந்து இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முழுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷத்துக்காண்டி வந்து மற்றவங்க கூட விளையாடுறேன் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் விளையாட்டாக பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பகைமையை உண்டு பண்ணி முற்றும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் உங்களுக்கு வந்து மன உணர்ச்சிகளையும் தரக்கூடியான சூழ்நிலைகளை வந்து இந்த காலகட்டம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ முக்கியமாக வந்து இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து மேக்ஸிமம் விளையாட்டுத்தனமாக எதுவும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்திக்கிடாதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதாவது எதிர்பாராத பணச்சரிக்கை நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பொன் பொருள் நிறையா சேரும் அப்படின்னு வந்து யாரும் வந்து நீங்கள் வந்து காசு வந்து கம்மியாக போட்டு காசு நிறையா எடுக்கலாம் அந்த மாதிரியான இந்த யாரும் உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பேராசைப்படாதீங்க. இந்த ரேஸு லாட்ரி இது மூலமாக அந்த வந்து நமக்கு வந்து காசு நிறையா கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரியா வந்து யாரும் வந்து அது எப்படி ஆசை முக்கியமாக வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் வந்து காசு வந்து போட்டு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாராத லாஸ் அதாவது எதிர்பாராத நஷ்ட இழப்பீடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. மற்றபடி தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வியாபாரம் இருக்க டீ கடை வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சு பண்ணுறீங்க, இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கிற மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க, உங்கள் தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வேலைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்கள் உங்களோட வேலைக்குண்டான ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் அப்படிங்கிறது கிடைக்காம நீங்கள் அதிகப்படியே வேலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இந்த மாதம் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் வந்து அனுசரித்து போகிறது அப்படிங்கிற கொஞ்சம் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது வந்து கொஞ்சம் அதே ஆதிக்கம் செலுத்த நினைக்காதீங்க. அவங்க வந்து உங்களோட கண்ட்ரோலில் தான் எல்லாரும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை வந்து நீங்கள் கொண்டு வராதிங்க. ஸோ அதுவே வந்து இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். அதே குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் மட்டும் வந்து பார்த்தோம்னா கணவன் அல்லது மனைவியோட பேச்சை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பேச்சை வந்து கேளுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதம் எப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் அவங்க கூடயுமே வந்து பார்த்தீங்க கணவன் அல்லது மனைவி கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து வேலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு டென்ஷனு ஒரு கோபத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து காட்டுறது மூலமாக அந்த கோபம் அப்படிங்கிறது தணிஞ்சிடாது. ஸோ முடிஞ்சளவு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுசரித்து போக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து பழைய நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டம் அப்படின்னு ஏற்படும். முக்கியமாக இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக தான் செய்யணும். முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களே காட்டும் உங்களுடைய எதிரிகளுக்கு வந்து அதிகப்படியான வந்து சக்தி வலு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கவனமாக இருங்க. எப்போயுமே வந்து பார்த்தீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகென்ஸ்ட் அதாவது உங்களுக்கு எதிராக வந்து உங்களுக்கு சதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிஞ்சவரை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு இடத்துல நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராலும் சரி, தொழிலில் வந்து போட்டிகள் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து உங்கள் கூட வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழைய உங்களுக்கே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்ப விஷயங்கள் வந்து வெளியில் வந்து அதிகப்படியாக பேசாதீங்க. அது உங்களுக்கே திரும்ப கஷ்டத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்.
முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து அந்தரங்க விஷயங்களை வந்து வெளியில் வந்து நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மனக்கவலைகள் ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து அது எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குழந்தைகள் வழியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகளால் ஒரு சிலர் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக குழந்தைகளால் வந்து ஒரு சில அன்பர்கள் வந்து அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது டிசம்பர் மாதத்துலேருந்தே கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் வந்து பயணங்கள் பண்ணும்போதும் சரி, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் சரி, அது மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ நிலப்புலன்கள் நீங்கள் வாங்கும்போதும் சரி, பத்திரங்களில் கையெழுத்து போடும்போதும் சரி, கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே இருக்கணும். முக்கியமாக மேச ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கவலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து யோசித்து பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய், அதாவது முருகனுக்குண்டான ஒரு மாதமாக இருக்கிறனால இந்த காலகட்டம் இப்படி எடுத்துக்கும் பொழுது நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் அப்படிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்.